Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி பாடகர் கிரிஷ். இளையராஜா, தேவா, ஏஆர் ரகுமான், ஹாரி ஜெயராஜ் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான இசையமைப்பாளர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பின்னணி பாடகர் கிரிஷ். ஜூலை காற்றே, வெண்ணிலவே, வெள்ளி வெள்ளி நிலாவே, போகும் இடம் எல்லாமே சண்முகவேலா, சிங்காரவேலா, செங்கதிர்கொண்ட நாதவேலா. பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடிகர் என்று 4 முகங்கள் கொண்ட கிரிஷ் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். கிரிஷ் அப்படின்னு சுருக்கமாக பேர் சூட்டினது யார்? நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? இல்லை சார், என் ஆக்சுவல் பேர் வந்து விஜய். இது வேட்டையாடு விளையாடில் வந்து மஞ்சள் வேல் கீழே பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் விஜயன் தான் இருக்கும். திடீர்னு ஒரு ரெக்கார்டிங் போயிருந்தபோது நம்ம ஜிவி இருக்கான்ல, ஜிவி பிரகாஷ், என்னடா விஜய் விஜய் நீ எத்தனை விஜய்டா, விஜய் ஆண்டனி இருக்காரு, விஜய் யேசுதாஸ் இருக்காரு, விஜய் மில்டன் இருக்கார், விஜய் நிறைய விஜய் இருக்குது, ஏதாவது பெக்யூலர் அவை அப்படி. ஃபுல் நேம் விஜய் பாலகிருஷ்ணன். அப்பாவோட பேரும் சேர்த்து. நான் இனிஷியல் வைக்க மாட்டேன் சார், எனக்கு இனிஷியல் வைக்கிறது. அப்பாவுடைய பேர் விஜய் பாலகிருஷ்ணன். உள்ள ஒரு பாலாவையும் நன்னையும் மட்டும் தூக்கிட்டு கிருஷ்ண மட்டும் வச்சுக்கோ, ஏன்னா சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன் சார். சூப்பர். அப்போ வச்சேன், கிளிக் அடித்து தூக்கிடுது. பாட்டு கற்றுக்கணும் அப்படின்றது இயல்பாகவே உங்களுக்கு ஆசையாக இருந்ததா இல்லை வேறு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? சார் எனக்கு இது வரைக்கும் நான் மழை கூட ஒதுங்கல சார். எனக்கு பாட்டு சரிகமா பதிலாம் தெரியாது சார். நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதே இல்லை. ஒரு 2-3 தடவை எங்கள் அப்பா அம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க இவனை எப்படியா கொண்டு போய் பாட்டு கிளாஸில் சேர்க்கணுன்னு. ஒரு கற்றுக்கணும்னு ஒரு அப்போ பேக் தென் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஃபேமிலியில் வேறு யாராவது சிங்கர்ஸ்? இல்லை சார், யாருமே இல்லை எங்கள் வீட்டில். இது என்னென்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய மிமிக்ரிலாம் பண்ணுவேன். யார் மாதிரிலாம்? இல்லை, சும்மா அப்படியே ரஜினி சார்னா ரஜினி சார் மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. ஸோ இந்த கிராஸ்பிங் திங். இப்போ பாலு அங்கிள்னா இப்போ பாலு அங்கிள் பாடுறாரு, அவர் பேசுகிறாருன்னா எப்படி பேசுவார்னா, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப அழகாக தான் பாடிட்டு இருக்கிறாங்க. அது வே ஹி ஸ்பீக்ஸ் இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன அதே இமிட்டேட் பண்ணி பேச ட்ரை பண்ணி அப்படி தான் பாட்டும் ட்ரை பண்ணேன். அவர் பாட்டியே இந்த நிலாவேவா, மன்றம் வந்த தென்றலுக்கு, இதெல்லாம் அப்படியே பாடி எனக்கு ஐ திங்க் இட் ஒர்க்ட். அதுக்கப்புறம் வந்து ஐ க்ரோ அப் இன் நியூயார்க். ஆமாம். அங்கே வந்து எனக்கு ஒருத்தர் கூட இருந்தேன் நான், சாம் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு குருஸ்தானம் அவர். அவங்க வந்து தமிழ் கிறிஸ்துவ கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர் கிறிஸ்டியன் சாங்ஸை வந்து ரொம்ப கிளாசிக்கலாக பாடுவாங்க. நம்ம ப்ராப்பராக இப்போ ஒரு கச்சேரி ஒரு ஆர்ஆர் சபாவில் போய் ஒரு கச்சேரி பார்க்குறோன்னா நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடுவாங்க ஒரு கிறிஸ்டியன் சாங்கை. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இப்படி ஒரு கிறிஸ்டியன் சாங் இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லை. பேட்டர்னே வந்து பியூர் கிளாசிக்கல். அருமை. அன்றைக்கி ஏதோ பாத்ரூமில் குளிச்சுருந்தா வந்து டமால்னு தட்டினார். வெளிவாடா அப்படின்னாரு. அவர் வந்து நம்ம கேஜிஎஃப்காரர். அவங்க வந்து கோலார் கோல்ஃபீல்டு. நான் வெளிவாடா அப்படின்னாரு. வேகமாண்ணே, என்னண்ணே அப்படின்னா, நீயா பாடிந்த உள்ள அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னா, எங்கே வா இப்படி வா உட்காரு. நான் டக்குன்னு ஒரு ஹார்மோனியம் எடுத்து வச்சார். ஹார்மோனியம் எடுத்து வச்சுட்டு இது பாடு, இந்த ஸ்ருதியில் பாடு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேலில் பாடு, இன்னொரு ஸ்கேலில் இந்த பாட்டு பாடுன்னா, பிளடி ஃபெலோ யூ கேன் சிங் யூனோ அப்படின்னாரு. அருமை. இல்லைண்ணா எனக்கு தெரில அப்படின்னு. அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நீ என்ன சண்டேனா என்ன பண்ண போகிற, சும்மா தானே இருக்க, சும்மா வந்து ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம கோயிலில் வந்து பாடு அப்படின்னு அங்கே ஆரம்பித்தது தான் சார். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா சாங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சு இது பியூர்லி கேள்வி ஞானம் சார். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னோர்கள் பண்ண சில புண்ணியங்கள், கடவுளோட பிளெஸிங். ஏதோ ஒரு ஜம்பிங் ஜீன் இருந்திருக்குள்ள, ஏதோ ஒன்று இருக்குது சார்.
அந்த காலத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடித்த பாடல்களாக இருந்தவங்க? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லுவோம் சார், எம்கே தியாகராஜ பகதூர். எம்கே தியாகராஜ பகதூர். எந்த பாட்டு வருது ரொம்ப பிடிக்கும்? மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அது ஞான கண் ஒன்று இருந்திடும், அப்புறம் கவலையை தீர்ப்பது நாட்டிய கலை, நிறையா இருக்குது. சொப்பன வாழ்வில் மைந்து, எல்லாம் ஏகப்பட்டது. நான் அந்த காலத்தில் வந்து நம்ம ராஜ் வீடியோ விஷனில் வந்து இது இருக்கும், அது சிடிலாம் இருக்கும், பழைய படத்தை சிவகவி, ஹரிதாஸ் இந்த மாதிரிலாம் படம் வாங்கி சும்மா அப்படியே பார்த்து என்ன தான் பாடினேன். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் another singer to his standard. இன்னும் பிறக்கல சார். அப்படியா? இன்னும் பிறக்கல. அந்த ரேஞ்சில் அப்படி பிரிகாஸ் என்ன, அப்படி சங்கதி என்ன, ஸ்ருதி சுத்தம் என்ன, இது வரைக்கும் இன்னும் பிறக்கல சார் யாரும். அருமை. எம்கேடி மாதிரி ஒரு சிங்கர் நான் இது வரைக்கும் நான் கேட்கல. லெட் இட் பி நார்த், லெட் இட் பி எனிவேர் இன் த வேர்ல்ட். சூப்பர் பிஸ்து சார். அந்த உஸ்தாது தான் அவர், க்ளீன் உஸ்தாது அவர். உங்கள் நியூயார்க் வாழ்க்கை எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? அப்பா தான் சார், அப்பா தான் காரணம். அப்பா ஒரு பேங்கர், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்பா வாஸ் ஏஜிஎம்மாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் போஸ்டிங்லாம் போடுவாங்க. அது மாதிரி அப்பாவுக்கு நியூயார்க் வந்துச்சு. ஸோ நான், எங்கள் அப்பா, அம்மா, என்னுடைய பாட்டி எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக தான் கிளம்பி நாங்கள் போய் செட்டில் ஆனோம். ஹைஸ்கூல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த ஒரு இது வந்தது, அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டோம். ஸோ அப்படி தான் அங்கே ஆரம்பித்து தான் நாங்கள் போய் ஃபினிஷ்ட் மை ஹை ஸ்கூல். காலேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து வாண்ட் டு டூ பர்சியூ மோர் இன் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணோம். போர் அடிக்கணும். காலேஜ் போய் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் ஐ ஸ்டடிட் நெட்வொர்க் இன்ஜினியரிங். நெட்வொர்க்லேருந்து ஆரம்பித்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் இருப்போம்னு சொல்லுவோம். அங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து போகிறதுனா நீங்கள் யாஹூக்கு ஒரு 6 மாதம் வேலை செய்வீங்க, சீமன்ஸுக்கு ஒரு 6 மாதம் வேலை செய்வீங்க, இல்லை கோல்ட்மேன் சாக்ஸுக்கு ஒரு 8 மாதம் வேலை செய்வீங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் இங்கேருந்து அங்கே கேபிளிங் பண்ணோம், இது லொட்லஸ் எல்லாம். அந்த லைஃப் எனக்கு பிடிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா நம்ம அங்கே சைடில் பாடிட்டு இருக்கோமே. அப்பா வாஸ் தேர் ஃபேமிலியோட ஒரு 4 இயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கிளம்பி ஹி மூவ் டு ஹியூஸ்டன், நான் நியூயார்க்லேயே இருந்துட்டேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தனியாக நானாக போய் திருப்பி நியூயார்க் ஃபில்ம் அகாடமியில் போய்ட்டு அங்கே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி படித்து அப்படியே ஒன்று ஒன்றா ஆரம்பித்து சைட் பை சைடு எங்கேயாவது தமிழ் சங்கங்கள், நியூயார்க் தமிழ் சங்கம், நியூ ஜெர்சி தமிழ் சங்கம், கெனடிகேட் எல்லாத்துலையும் தமிழ் சங்கம் இருக்கேன். ஏதாவது ஷோ ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கோம், அதில் போய் அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு பாடுறது. பார்ட் டைமில் சார் அது. ஸோ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது. ஒரு நாட் அ ஈஸி ட்ராவல். அமெரிக்காவை நிறைய சொல்லி கொடுத்தது, பட் கொஞ்சம் ரஃப்பாக எதை சொல்லலாம், நீ தனியாக வாழறதுக்கு சொல்லி கொடுத்தது. யாருக்கும் டிபெண்ட் இல்லாமல் காத்தால எழுந்தால் நீங்கள் தான் அயன் பண்ணிக்கணும், நீங்கள் தான் உங்கள் துணியை துவைக்கணும். பணம் இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு ஆகாது. எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் சமைக்கணும். வீட்டு வேலையை வந்து நீங்கள் ஒருத்தர் தான் பார்க்கணும். ஸோ எனக்கு அது பிடிக்கும். எனக்கு அது நானே என் வேலைகள் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன். அது ரொம்ப சொல்லிக் கொடுத்தது. இட் வாஸ் வெரி வெரி டிசிப்ளினாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணல சார். நீங்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் என்னென்ன பாத்திரம் கழுவுறதா, இது பண்ணுறதா, வீடு துடைக்கிறதா, வீடு க்ளீன் பண்ணுறதா, எல்லாமே நீங்கள் பண்ண, அயன் பண்ணுறது, இது பண்ணுறது, சமைக்கிறதா, வெளியே சாப்பிட்லாமா, அது ரொம்ப சொல்லிக் கொடுத்தது சார். பட் இட்ஸ் நாட் அ ஈஸி. இது இந்த 9 to 5 ஜாப் இருந்தாலே ஒரு தனி ஒரு கஷ்டம்தான். யார் கூடயாவது ஒருத்தர் டிபெண்டாகவே இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஏதாவது ஒன்று. ஐ டோன்ட் வாண்ட் டு டை லைக் திஸ். இந்த மாதிரிலாம் அப்போவே இந்த மாதிரி இருந்து இந்த எவங்கிட்டயோ வேலை பார்த்துட்டு கை கட்டிக்கிட்டு எனக்கு அது பிடிக்கல. எங்கள் அம்மா அடிக்கடி கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க இந்தியாவிலேருந்து, என்ன நீ பேசாமல் கிளம்பி வந்துருன்னு. சார் நான் வருஷம் வருவேன் சார். அந்த த இயர்ஸ் தட் ஐ லிவ்ட் so many years in New York, வருஷம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ரஹ்மான் சார் பார்க்குறது, நடுவு வருஷம் ஒரு மாதம் டேரை போட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுறது, இது பண்ணுறது. யாரெல்லாம் அப்போ சந்திச்சு சார்? ரஹ்மான் சார் மீட் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள். ரஹ்மான் சார் நான் எப்படி மீட் பண்ணேன்னா, நான் ஒரு ஷாஃபர் கம்பெனிக்கு வேலை பண்ணியிருந்தேன் சார். ஒரு அண்ணன் ஒருத்தங்க இருந்தாங்க அங்கே, லாரன்ஸ்னு, நம்ம வேலூர்காரர். அவர் ஒரு 20-25 லிமோசின்ஸ் வச்சுருந்தார். ஸோ இது என்னென்னா, யாரெல்லாம் ஸ்டார்ஸ் வராங்க அவங்களெல்லாம் போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு, யுவர் ப்ராப்பர் ஷாஃபர்னா நம்ம ஊரில் டிரைவர் மாதிரி. புரியுது. நான் போய் பார்ட் டைமாக போய் சேர்ந்தேன். நீ எதுக்கிட்டா ஓட்டுறன்னு. பரவாயில்ல, நான் எனக்கு வாண்ட் டு மீட் ஆல் திஸ் பீப்பிள். இவர் வந்து அண்ணா வந்து ஒரு இந்தியன் சேனலோட லிங்க்டு. அவங்க கம்பெனி எதுவாக இருந்தாலும் அதான் போகணும் சொல்லி நிறையா செலிப்ரிட்டிஸ் வருவாங்க, எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தேன்.
ஐ பிக்ட் அப் ரஹ்மான் சார் ஃப்ரம் தி ஏர்போர்ட். ஐ ட்ரோவ் ரஹ்மான் சார். ஒரு 4 தடவை இது வரைக்கும் அவரை நான் ஓட்டியிருப்பேன். ஷாருக் கான் ஒரு 6 தடவை ஓட்டியிருப்பேன். அமிதாப் பச்சன் ஒரு 6 தடவை ஓட்டியிருப்பேன். அமீர் கான் ஒரு 4 தடவை ஓட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பாலு அங்கிள், சங்கர் மகாதேவன், ஹரிஹரன், மேல் இதுலேருந்து சின்ன பட்டிங் சிங்கர் வரைக்கும் எல்லாருக்கும் ஓட்டியாச்சு. ஸோ இப்படி தான் ஐ வாண்ட் டு கோ மீட். ஸோ அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம இங்கே சாரை மீட் பண்ணலாமா. நானும் ஜாமி, நம்ம ஆரியா இருக்கார்ல, ஆரியா, வி கோ ஒரு லாங் பேக். நாங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா? ஆமாம், ஸ்கூல் காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நான் வீடு அண்ணா நகர். ஸ்கூல் காலத்துல ஃப்ரெண்ட்ஸுனால அப்போது ஜாமி ஆல்ரெடி சினிமாவில் வந்து ஆரியா வந்து ஒரு பிரபல ஹீரோ ஆகிட்டார் அவர். சார் அந்த பையன் சார் ஸ்டூடியோவாக கூட்டின்னு சுற்றுவான் சார். உங்களை என்ன ஆடாடா விஜய் ஆண்டனி கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். யுவன் சங்கர் ராஜாக்கு அவன் தான் கூப்பிட்டு போயினான். Great. அவன் போய் சொல்லுவான், என் ஃப்ரெண்டு நல்லா பாடுவான் கேளுங்க, நல்லா பாடுவான் கேளுங்க. ஆதியாக்கு ஜென்ரலாகவே ஹெல்பிங் டெண்டன்ஸ் ரொம்ப அதிகம். அது நிறையா பேர் அவனோட ஆக்சுவல் கலர் தெரியாது. டார்லிங் சார் அவன். உண்மைதான், டார்லிங் அவன். ஸோ என்னை கூப்பிட்டு ஸ்டூடியோலாம் சுற்றுவான். அருமை. ஸோ அப்போ என்னால் எதுவுமே முடியல. எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இதெல்லாம் வேண்டாம், இங்கே வந்து 1 இயர் இரு, அதுக்கு மேலே நான் உன்னை வந்து தொல்லை பண்ண மாட்டேன். 1 இயர் ட்ரை பண்ணு, எதுவும் வேலைக்கு ஆலையா நீ திரும்பி போகலாம் அப்படின்னு. சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. வேலையெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்ப போகிறேன். நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் ஷூட்டிங் நடக்குது. அங்கே பார்த்தா கமல் சார் நிற்கிறாரு, ஜோதிகா மேடம் நிற்கிறாங்க, கௌதம் சார் நிற்கிறாரு, எல்லாம் ஒரு சாங் ஷூட்டிங் நடக்குது. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீல பாட்டு நின்று வேடிக்கை பார்க்குறேன். வேடிக்கை பார்த்துட்டு சரி ஷூட்டிங்லாம் முடிஞ்சு நம்ம அடுத்த வாரம் நம்ம வேலையை பார்ப்போமே. வந்தாச்சு, பேக் பண்ணியாச்சு, கிளம்புறோம். கிளம்பி இறங்கினோடனே ஒருத்தரை மீட் பண்ணுறேன். நானும் 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார் சினிமாவில் பாடுறதுக்கு, எதுவுமே சொன்னார். எங்கள் ஊருக்கு வரீங்களா சார், ஒரு தடவை அந்த சாமியை பாருங்கள் சார், ஒரு பயங்கர மாற்றங்கள் வரும். சரி சார் நான் வரேன், நான் ஒரு 2 நாளில் போகலாமான்னு. 2 நாளில் போகலாம் சார், நான் ஊருக்கு தான் போகிறேன், நீங்களே என் கூட வாங்க சார். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் சார். அமெரிக்காலேருந்து வந்து இறங்கி 2வது நாள். அமெரிக்காலேருந்து இறங்கினேன் ஃபஸ்ட்டு டே. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அமெரிக்கா வந்தபோது அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் பி கணேஷ்குமார். உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, வெஸ்டர்னாக பாடுறீங்க, தமிழ் உச்சரிப்பு அழகாக இருக்குது, நான் ஒரு கம்போசர் தான், ஒரு சாங் இருக்குது பாடுறீங்களா அப்படின்னாரு. பாடுறேன் சார் அப்படின்னு போனேன், பாடினேன். அடுத்த நாள் கிளம்புறேன், திருவண்ணாமலை ட்ராவல் ஆகி போகிறோம். சார் இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, அனுபவம். பஸ்ஸுலேருந்து காலடி எடுத்து வைக்கிறேன் திருவண்ணாமலையில், ஃபோன் ஏதோ அடிக்குது குர்ருன்னு. பார்த்தா கணேஷ்குமார். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. கிரிஷ் ஒரு அருமையான நியூஸ் உனக்கு. என்ன சார்? ஹாரிஸ் ஜெயராஜ் உன் சாங் கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு உன் வாய்ஸு, 2 நாளில் ரெக்கார்டிங் கூப்பிடுவாங்க, ரெடியாக இருங்க அப்படி. அருமை. அப்படி பார்த்தேன் அண்ணாமலையாரை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம ஸ்தலம் அதான். நான் போகிறேன், கொடுக்குறாரு ஒரு சாங்கு, ஜூன் போனால் ஜூலை காட்டுறேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உன்னாலேன்னு ஒரு ஃபில்ம். பாடுறேன், பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். திருப்பி 3வது நாள் இன்னொரு சாங் கூப்பிட்றாரு. பேரலாக ஒரு 3 படம் பண்ணிகிட்டு இருந்தார் சார். உன்னாலே, வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம். வேட்டையாடு விளையாடு முடிகிற டைமு, பச்சை கிளி முத்துச்சரம் ஆரம்பிக்கிற டைம். இந்த ஒரு இதில் இந்த சாங் ஆல்ரெடி எடுத்தாச்சு, இது சில போர்ஷன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதை நீ தான் பாடணும் அப்படின்ட்டு ப்ளே பண்ணி கட்டுறாரு. வேட்டையாடு விளையாடுலேருந்து மஞ்சள் வேல். நான் சொன்னேன் சார் இந்த பாட்டு தான் சார் நான் ஷூட்டிங்கில் பார்த்தேன், இதான் நீ பாட போகிற பாடு. என்ன கோயின்சிடன்ஸ். இது ஆக்சுவலி எல்லாமே ஒரு மேஜிக்காக ஒன்று நடக்கும் சார். இந்த டைம் இஸ் ரைட். ட்ரூ. உனக்கு யாரை நீ எந்த டைமில் எப்போ மீட் பண்ணுற, உன் பிளானட் எப்படி இருக்குது, உன் கட்டம் எப்படி இருக்குது, உன் தலையெழுத்து எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் அன்றைக்கி நான் வந்து சரண்டர் ஆனது தான் சார். இட்ஸ் அ மிராக்கிள். நீங்கள் பாடினதுக்கு எப்படிப்பட்ட அப்ரிஷியேஷன் ஹாரிஸ்கிட்டேருந்து இருந்தது? சார் ரொம்ப லைக் பண்ணாங்க. பிகாஸ் ஹீ எக்ஸாக்ட்லி வாண்டட் அந்த கணேஷ்குமார் அவர் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி. அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நைட்டு கணேஷ்குமாரை பிக்கப் பண்ணுறதுக்காக சார் வந்திருக்காங்க. கணேஷ் வாங்க, தே பீன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இருக்காங்க. பிக்கப் பண்ணும்போது ஜெயராஜ் உள்ளே வாங்க, ஒரு பையன் புதுசாக பாடிடுறான், அந்த வாய்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உள்ளே கூப்பிட்டு, அவரே உள்ளே கூப்பிட்டு சாங் கேட்க வச்சுருக்காரு. கணேஷ்க்கு பாடின அதே ஃபீல் இருக்கலாமே அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு. அப்படி பாடினது தான் அது நார்மல். ஐ வாண்டட் பியோர் வெஸ்டர்ன், க்ளீனாக பண்ணி நீட்டாக இருக்கணும், உச்சரிப்பு காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம், நம்மளுக்கு தமிழ் தவிர என்ன மொழி தெரியும், சரி ஓகே சார் அப்படின்னு விளையாண்டு.
அதுக்கப்புறம் ஹாரிஸோட இணைஞ்சு பல பாடல்கள் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஆமாம் சார். எனக்கும் சாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 38 படம் ஒன்றா பண்ண படம். அது வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அப்படியா? ஐயோ, பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னா அவருக்கு எக்ஸாக்டாக தெரியும் என்ன வேணும்னு. இந்த இடத்துல எனக்கு நெளிவு வளைவு, இந்த இடத்துல கமகம்லாம் வேணான்னா வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா சங்கதி எதுவும் போட, எக்ஸ்ட்ரா சங்கதியெல்லாம் வேணாம். இதுதான் வேணும்னா இதுதான் வேணும். அந்த டேக் வர்றதுக்கு அது 250 தடவை நீங்கள் பாடினாலும் விடமாட்டார். மெட்டிகுலஸ் சார். காது சார் அவர் என்ன காது, நான் அந்த மாதிரி ஒரு காது நான் கேட்டதே இல்லை. மைக் இப்படி நிற்கணும் சார், மைக் இங்கே இருக்குது, இதுதான் டிஸ்டன்ஸ், ஃப்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னுவார். நாமெல்லாம் அளந்துலாம் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்கில் நவந்தியா அப்படின்னுவார். சென்சிட்டிவ், ஸோ சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் த சவுண்டிங். பொறுமை. ஒரு சிங்கர் வந்து ஒரு பாட்டை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்குறதுக்கே கேட்குறதுக்கே நம்மளுக்கு இதுவாகுது. இப்போ டெக்னாலஜிஸ் இருக்கிறதுனால எவ்வளோ டைம் எடுத்து பண்ணலாங்கிற வருது. என்னதான் நீங்கள் டைம் எடுத்து பண்ணாலும் ஒரு பாட்டுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் எப்படி சார் உட்காருவீங்க? சிங்கர் கொடுத்துடணும்ல, ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்குறத கொடுத்துடணும்ல, விட மாட்டார் அவர். அமேசிங் பர்ஃபெக்ஷனிஸ்ட், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். எனக்கு அப்படி பழக அந்த ஸ்கூல்லேருந்து வந்து எனக்கு வேறு மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் போய் பாடும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹீ டாட் மீ டிசிப்ளின். அந்த மைக் டிசிப்ளின், ஒரு சிங்கருக்கு எப்படி இருக்கணும், வாய்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மைக்லேயே வந்து நீ லெஃப்ட்டில் பண்ணால் என்ன சவுண்டு கேட்கும், ரைட்டில் பண்ணால் என்ன சவுண்டு கேட்கும், சென்டரில் உங்கள் ஸ்வீட் ஸ்பாட் எங்கே இருக்குது, எந்த டிஸ்டன்ஸில் இருந்தும் அந்த ஸ்வீட் ஸ்பாட் கேட்கும். ஒரு டியூட்டோரியல் சார். பல்கலைக்கழகம் தான் அது சவுண்டிங்கில். ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக, ஜாலியாக ஒர்க் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். எனக்கெலாம் ஜிவிலாம் படுத்தவே மாட்டான். ஜிவி யுவன் டார்லிங்க, நல்லா இருக்கு, ஒன் மார். யுவன் வந்து நதர் கோல்டு. அந்த பிள்ளை ஒரு ஒரு தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். ரொம்ப ஜாலி வந்து விஜய் ஆண்டனி. அவர் எப்படின்னா அப்படி உள்ளே போகும்போதே, கிரிஷ் சாங் ரெடி கேட்டிங்களே, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. நல்லா இருக்கு, டேக் போகலாமா கிரிஷ் அப்படின்னு. போகலாம் சார். என்ன ட்ராக் ப்ளே பண்ணட்டுமா கிரிஷ் அப்படின்னு. ப்ளே பண்ணுங்க சார் அப்படின்னு. மைக்கு திருப்பி ஆன் பண்ணிட்டு, கிரிஷ் கண்ணா அப்படின்னான்னு பாடுங்க கிரிஷ். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி பாட முடியும்? சரி சார், ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக. நீங்கள் கண்ணா அப்படின்னான்னு பாடின அந்த பாட்டு எது? ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அந்த பாட்டு வேட்டைக்காரன் படத்துக்காக நான் பாடின சாங். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே. அவர் ஜாலி, ஃப்ரீடம், என்ன வேணால் டு டேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அ சிங்கர். அந்த ஒரு சிங்கர்கிட்டேருந்து ஒரு பெஸ்ட்டு ஒன்று எடுக்கிறது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இது, அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். ஸோ இட்ஸ் பீன் அ குவைட் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்ல ஜேர்னி சார். ஹாரிஸ் ஜெயராஜை பற்றி பல இசையமைப்பாளர்களே இங்கே சொல்லியிருக்காங்க. அவருடைய குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டிங், அது வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சார். அவருக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் அந்த ரெக்கார்டிங் அந்த சென்ஸ் அதிகமாக இருக்காரு சார். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களை டேக் எடுக்கிறாருல, நீங்கள் பாடுறீங்க, பாடினா சில பேர் ட்ரையாக எடுப்பாங்க, அதுக்கப்புறம் லேட்டராக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுறதுல எல்லாமே. அவர் ரெக்கார்ட் பண்ணும்போதே இந்த மைக் பிளேசிங்லாம் நான் சொன்னேன்ல சார், உங்கள் வாய்ஸை ஈக்யூ பண்ணுவார். அவருடைய இசையில் நீங்கள் பாடின பாட்டில் நீங்கள் இன்னி வரைக்கும் லவ் பண்ணுற சாங் எது? ஜூன் போனா தான் சார். ஜூன் போனா ஜூலை காற்று, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ நீங்கள் ஆடியோவில் கேட்டாலும் இல்லை, ஜூன் போனா. ஆரம்ப காலத்தில் நீங்கள் பாடின பாடல்களில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்றுத்தந்த பாட்டுன்றது எதை சொல்ல? எல்லாமே சார். எனக்கு வேட்டையாடு விளையாடு பயங்கர அப்ரிசியேஷன் கிடைச்சிது. முக்கியமாக ஜூன் போனால் ஜூலை காற்று. எனக்கு அந்த படத்தில் மொத்தம் 4 சாங். ஜூன் போனால் ஜூலை காற்று, உன்னாலே. அந்த வருஷம் நம்ம எடுக்காத அவார்டே இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.